கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி கீபேடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோனுன்றது வந்து நம்ம நோக்கியா தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆகிருக்கு. அதோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா OPPO F27 Pro + 5G. நீங்கள் வந்து தெரியாதனமாக கீழே போட்டாலோ இல்லை தெரிஞ்சே நீங்கள் கீழே போட்டால் கூட இந்த ஃபோனுக்கு எதுவுமே ஆகாது. நீங்கள் தண்ணியிலையும் போடலாம், சுடு தண்ணியிலையும் போடலாம், எதில் வேணால் நீங்கள் போட்டு எடுக்கலாம். ரொம்ப வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபோன் OPPO கிட்டேருந்து. வாங்க இந்த 28,000 ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வந்து வர்த்தான்றதை வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 13 இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 177 கிராம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP69 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே இந்த ஃபோனில் மட்டும்தான் இந்த IP ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஃபோன்லையுமே இதை வந்து யூஸ் பண்ணல. எவ்வளோ தான் இந்த ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்தாலோ இல்லை நனைஞ்சாலோ நீங்கள் கழுகி கூட எடுக்கலாம். என்ன தான் பண்ணாலும் சரி, ஒரு ட்ராப் தண்ணி கூட இந்த ஃபோனுக்குள்ளே இறங்காது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து சீம்லெஸ்ஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் சென்சார்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட இது வந்து ரொம்பவும் ஸ்மூத்தாக வந்து ஒர்க் ஆகும். இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்து 80 வாட்டோட சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து சார்ஜருக்கு தனியாக வாங்கணுன்றது அவசியமே கிடையாது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னாக்கா 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து டஸ்க் பின், ரெண்டாவது வந்து மிட் நைட் நேவி. இந்த 2 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனில் வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்டெயின் ரெசிஸ்டன்ட் லெதர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா 120 Hz 6.70 inch ஃபுல் HD கர்வ்டு 3D டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுற ப்ராசர் பார்த்தீங்கன்னாக்கா MediaTek Dimensity 7050 அப்படின்ற ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நல்ல ப்ராசர்லாம் கிடையாது. இதோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லாம் வந்து நான் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோ கேமிங் அந்த மாதிரி பர்பஸ்க்காக நான் வந்து இந்த ஃபோனை வந்து வாங்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ரேம் பார்த்தீங்கன்னாக்கா 8GB ரேம், ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 256GB, UFS 3.1 சப்போர்ட் தான் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் ரேம் அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தீங்கன்னாக்கா 64 MP ஒரு ப்ரைமரி கேமராவும் போர்ட்ரேட்காக ஒரு 2 MP வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 MP கேமரா வந்து கொடுக்குறாங்க. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா Android 14 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ColorOS 14.0 தான் இந்த ஃபோன் வந்து ரன் ஆகுது. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா AI ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, உங்களுக்கு பேக்கில் இருக்கிற அந்த இமேஜை வந்து டெலிட் பண்ணணுன்னாக்கா நீங்கள் வந்து ட்ரா பண்ணி அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவில் இருக்கிற இமேஜை வந்து ஸ்டிக்கராக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் AI ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஃபோனில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. AI ஃபீச்சர்ஸ்க்காக ஃபோன் எடுக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். ஃபோனில் யூஸ் பண்ணிருக்க ஸ்பீக்கரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னாக்கா OPPO வந்து இதில் வந்து 300% ஆஃப் அல்ட்ரா வால்யூம் மோடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோன் ரிங் ஆனாலோ இல்லைனா ஏதாவது மூவிஸ் பார்க்கறதாகட்டும், சவுண்ட்ஸ் கேட்கறதாகட்டும் ரொம்ப வந்து லவுடாக வந்து உங்களால் கேட்டுக்க முடியும். ஸோ ஸ்பீக்கர் வைஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபோன் தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்மோஸ் ரிங் டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு லெதர் டச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP ரேட்டிங் 69 கொடுத்துருக்காங்க. டேமேஜ் ப்ரூஃப் 360 ஆர்மர் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனை வந்து டியூரபிலிட்டி டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. ரொம்ப ஒரு நல்ல ரேட்டிங் தான். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு யாரெல்லாம் இந்த ஃபோனை வந்து வாங்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கேமிங்லாம் அவ்வளோ வந்து வேணாம், எனக்கு வந்து நார்மலாக ஒரு நல்ல ஒரு ஃபோன், கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோன் போதும்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஃபோன் வாங்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம், இல்லைனா உங்கள் அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து தெரியாதனமாக கீழே போட்டாங்கன்னா ரொம்ப பயந்துருவாங்க, இது வந்து உடஞ்சிருமோ ரொம்ப செலவு வச்சிருமோன்னு நினச்சிட்டு பயந்துருவாங்க. எங்கள் வீட்டில் கூட நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிஃப்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கீழே விழுந்தால் கூட பயப்பட மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த ஃபோன் வந்து குவாலிட்டியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக இந்த ஃபோனை வந்து 28,000 வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னாக்கா அது உங்கள் விருப்பம் தான். என்ன கேட்டிங்கன்னாக்கா கேமிங்காகட்டும், கேமரா அந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் இந்த ஃபோன் எடுக்கிறீங்கனாக்கா கண்டிப்பாக வேணாம்னு சொல்லுவேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஃபோனை கூட வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ.